வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் கழுவியது இது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அப்படியே வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. கடாயை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இதில் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் கறிவேப்பிலை ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். நான் நிறைய சமைக்கும் போது இந்த கறிவேப்பிலை மட்டும் மறந்துடுவேன். அது ஏன்னே எனக்கே தெரியாது. இப்போ வந்து இது ப்ரௌனிஷ் ஆகணும், ப்ரௌன் கலரில். அதுக்கப்புறம் பிரியாணி இலையும் அன்னாச்சிப்பூ அது ஒன்று ஏதோ அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஆல்ரெடி அங்கே ஒரு பேஸ்ட்டு காமிச்சு பாருங்கள். அந்த வெங்காயத்துலேயே நம்ம பட்டலவங்கம் போட்டு அரைச்சதுனால நீங்கள் அது சேர்த்திக்காமையும் இருக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் பட்டலவங்கம் அரைச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுவும் கலர் மாறணும். கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. மெயின் வந்து இது வதங்கின அப்புறம் மேலே எண்ணெய் தேங்கும் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக கேஸ் வச்சுக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உப்பு ஏன் போட்டேன்னா, உப்பு போட்டால் நல்லா வதங்கும். எப்போயுமே நான் எது வதக்கினாலுமே டக்குன்னு கொஞ்சமாக உப்பு போட்டுருவேன். போட்டு நல்லா வதக்கின்னு கலர் பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கும் இப்போதுக்கும் சேஞ்ச் ஆகுறது அப்படியே நல்லாவே தெரியும். இது மாதிரி தேங்கி வந்ததுமே இதில் வந்து கழுவிக்கிறவங்க பாருங்கள், மஞ்சள் தூள் போட்டு அந்த சிக்கனை வந்து போட்டுடணும். போட்டு ஒரு கலரணும். நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் ஏறும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த வெங்காயம், பட்டலவங்கம் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா அதிலே போட்டு இதை நல்லா ஒரு பெரட்டுடுங்க. அப்போ தான் அந்த சிக்கன் மசாலா வந்து அந்த கறிக்குள்ளே இறங்கி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே நார்மலாக பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போயே சாப்பிட்றலாம் போலவே இருக்கும் பார்க்கும்போது. நான் அந்த மாதிரிலாம் நிறைய டைம் எடுத்து சாப்பிட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு பாருங்கள், இப்போ தனியாக அந்த எண்ணெய்ங்கெல்லாம் தேங்கின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு. நீங்கள் ஸ்பைஸியாக வேணும்னா அதிகமாக சிக்கன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஸ்பைஸியாக சாப்பிடுவோன்ட்டு அதிகமாக சேர்த்துக்கணும். இது போட்டு நல்லா கலரிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி, நான் வந்து தேங்காய் ஆட் பண்ண மாட்டேன், வெறும் தக்காளி மட்டும் ஆட் பண்ணி நல்லா அதுவே நல்லா கொதி வரணும். மேலே எண்ணெய் தேங்கின மாதிரி இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள். தண்ணியே மிக்ஸ் பண்ணல, வெறும் அந்த தக்காளி அரைச்சது மட்டும்தான். நல்லா இது கொதிக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸு விட்டுருங்க. மூடி போட்டு கூட விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. கலரிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நிறைய பேர் தேங்காய் தக்காளி ஒன்றா அரைச்சி செய்வாங்க, அது அவ்வளோவும் டேஸ்ட் வராது. ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் செஞ்சுன்னு இருந்தேன். ஒருத்தவங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்குன்னு சொன்னோடனே செஞ்சு பார்த்தேன். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு இப்போ வீடியோ எடுக்கும்போதே ஃபுல்லாக நாக்கு ஊறிச்சு. அப்படியே ஒரு 2-3 பீஸ் எடுத்து வாயில் போட்டுக்கினேன். இந்த மாதிரி நல்லா கொதி வந்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் தூள், ஏன்னா அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. மிளகுத்தூள், அதாவது மிளகுத்தூள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டுறணும். ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் மூடி விட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் அந்த கறிக்குள்ளே இறங்கும்போது உங்களுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது வந்து நல்லா கிரேவி மாதிரி கெட்டியாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் வந்து மார்னிங் பூரி பண்ணதுனால நான் கொஞ்சம் லைட்டாக குழம்பு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். 1 டே இல்லை 2 டே ஃப்ரிட்ஜில் வைக்காமே சாப்பிட்லாம். ஃபைனலி இதுதான் அவுட்ஃபிட். நல்லா இருக்கா? மறக்காமல் எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.